கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, ஒரு காரியம் கர்த்தர் செய்வார். என்னங்க? ஒரு காரியம் கர்த்தர் செய்வார். இரண்டாவது, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். மூன்றாவது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த மூன்று காரியங்களை குறித்து கர்த்தர் பேசும்படி எனக்கு நேற்றுக்கு முழுவதும் என் உள்ளத்திலே நடத்தி கொண்டே இருந்ததுனால, இந்த மூன்று காரியங்கள் உள்ளத்துல வந்து கொண்டே இருந்ததுனால அந்த வார்த்தைகளை கர்த்தர் தியானித்து அதை தேவ சமூகத்திலே நான் அப்பமாக படைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலர் குறித்து சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கேள்வி, ஆண்டவரே, என் காரியத்தை என்ன செய்ய போகிறேன்? இன்னும் நான் எவ்வளவு நாட்கள் காத்திருப்பது? இன்னும் எவ்வளவு நாட்கள் நான் ஏங்கிக் கொண்டிருப்பது? இன்னும் எப்பொழுது என் காரியம் நடக்கும்? என்னெல்லாம் பல கேள்விகளோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் சொல்கிறது, நீதியோடு காரியத்தை சீக்கிரமாய் தம்முடைய காரியம். ஆண்டவர் சொல்கிறார், இது என்ன காரியம்? இது உன்னுடைய காரியம் அல்ல, நீ செய்ய வேண்டிய வேலை அல்ல, நீ பார்க்க வேண்டிய வேலை அல்ல, இது நான் செய்யக்கூடிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா பத்திரிகையிலும் ஒரு வசனம் எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க? இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை நான் தியானிச்சுட்டு வரல, இப்ப ஆவியானவர் சொல்றதுனால சொல்றேன். கர்த்தர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றால் என்ன? இந்த காரியம் கர்த்தராலே வரும். அல்லேலூயா சொல்லுங்க. காரியம் என்ன வரும்? கர்த்தராலே வரும். கர்த்தராலே வரும்பொழுது நீ வேண்டாம்னு சொல்லாத. அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய தேவன் எத்தனமாக்கும் போது, அது சீக்கிரமாய் செய்ய கர்த்தர் எத்தனமா இருக்கும் பொழுது, இந்த காரியம் கர்த்தரால வந்தது. அப்ப நாம என்ன சொல்லணும்? நாளும் பொலம் ஒண்ணு சொல்ல, பொல்லாப்பும் சொல்லக்கூடாது, நாங்க நல்லது கெட்டது எதுவுமே சொல்லக்கூடாது. உம்முடைய சித்தமாக கடவுது என்று சொல்லணும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காரியம் கர்த்தராலே வரும். அதை கர்த்தர் நீதியோடு சீக்கிரமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் இது பரலோகத்துல செய்யக்கூடிய காரியமா அப்படின்னா, கர்த்தர் சொல்ல, பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பரலோகத்துல செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆனா பூமியில செய்யறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா இதுவே அந்த காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சீக்கிரமாய் உனக்கு அந்த காலம் வந்திருக்கிறது. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, நீ காத்து கொண்டிருக்கிறது, நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது, நீ ஆசையாய் காத்து கொண்டிருப்பது, கனவுகளோடு இருக்கிறது. கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பதற்காக சீக்கிரமாய் கர்த்தர் காரியத்தை செய்ய போகிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும், யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயும் ஒரே விஷயத்தை கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம். யோபு 5:9, யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும். என்னங்க இது? நான் எதிர்பார்க்கவே இல்லையே, திடுதப்புன்னு இப்படி வந்துருச்சு. ரெபெக்கால பொண்ணு பாக்குறதுக்கு எலியாசர் பின்னாலேயே வந்துட்டான் வீட்டுக்கு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக். எப்பா, பொண்ணு ஒரு நாளாவது எங்களோட தங்கி இருக்கட்டும் அப்படின்னா, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணிருக்கு, நீங்கள் தடை பண்ணாதிருங்கள். வேக வேகமா அதுதான் கர்த்தர் சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்ற முடிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை ஆராய்ந்து முடியாது. இது எப்படி நான் நடந்துச்சு? இது எப்படி இந்த காரியம் வந்துச்சு? எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம்
எண்ணி முடியாத அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல படிக்கும்போது, யோவான் 3:12 படிங்க. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்போம்? சில நேரத்துல நம்பவே முடியாது. எனக்கா இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார், எனக்கா இப்படி செய்கிறார், நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எனக்கா இப்படி செய்கிறார் என்றால் உங்களுக்குத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்ட்டின் பிரதர் எங்க வீட்டுக்கு முந்தானேத்து 2-3 நாளைக்கு முன்னால வந்திருந்த போது அப்ப அவர் சொன்னாரு, பாஸ்டர் ரூஃபஸ் சர்ச்சில் ஒரு ஹோண்டா சிவிக்கா அந்த கார் வந்து சர்ச்சு கட்டுறதுக்காக காணிக்கையை கொடுத்துட்டாங்களாம். அந்த காரை வந்து விற்காம லாட்ரி மாதிரி, அதாவது ஒரு சீட்டு ஒரு 1000 ரூபா கொடுத்து வாங்கிக்கணும், எந்த பேர் எந்த நம்பர் உழுகுதோ அந்த நம்பர் இருக்கிறவங்களுக்கு அந்த காரு அப்படின்னு சொல்லி ஒரு பயணம் பண்ணி அப்படி அதை எடுத்திருக்காங்க. அப்ப இவர் ஒரு சீட்டு வாங்கினாராம். அப்ப இவர் ஒரு முடிவு பண்ணாராம். என்ன முடிவு பண்ணார்னா, இந்த கார் எனக்கு விழுந்தால், அவர் என்ன முடிவு பண்ணிருப்பார் சொல்லுங்க? இந்த கார் எனக்கு விழுந்தால், சத்தமா சொல்லுங்க, பாஸ்டர் கொடுத்திருப்பாரு. அவர் அப்படிதான் சொன்னார், கார் மட்டும் எனக்கு விழுந்தா நான் பாஸ்டருக்கு இது காணிக்கையா கொடுப்பேன். நான் ரொம்ப நாளா யோசிப்பேன், நான் கார் வாங்குறது சுலபமான ஒரு விஷயம், போனா எனக்கு வந்து உடனே டக்குன்னு கடன் கொடுப்பேன். ஏன்னா நான் அவ்வளோ கிளீனா என் லைஃப் வச்சிருக்கேன், அதனால எனக்கு உடனே காரை கொடுத்துருவான். எடுத்துட்டு போ சாமின்னு கொண்டு வந்து வீட்டிலேயே கொண்டு வந்து இப்போ தலையில் கட்டிட்டு போயிடுவான், இவன் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு. ஆனால் நான் அப்படி வாங்குறது எனக்கு விருப்பமே இல்லை. நான் நினைச்சேன், ஒரு விசுவாசி எனக்கு கார் வாங்கி கொடுப்பாங்களா? யாரோ என்னென்னமோ நினைக்கிறாங்களே, நான் இப்போதும் அப்படி விரும்பினதில்லை. அப்படி யோசிச்சேன், அப்படி நீ செய்வீரா ஆண்டவரே அப்படின்னு நினைச்சேன். நான் செய்வேங்கிறதுக்கு அடையாளமா அந்த லாட்ரி சீட்டு மார்ட்டின் பிரதருக்கு விழுந்துச்சு நீங்க நினைக்காதீங்க, அவர் விழுகலை. அவர் சொன்னாரு, அப்புறம் பிரதர் நான் ரொம்ப ஆவலா கேட்டேன், அவர் சொன்னாரு, ஆனா லாட்ரி சீட்டு உழுகுல பாஸ்டர் அப்படின்னாரு. ஆனா எனக்கு அது லாட்ரி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனிதனுடைய எண்ணத்துல எனக்கு இந்த கார் விழுந்தா இதை நான் பாஸ்டருக்கு காணிக்கையா கொடுப்பேங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதே, அதுதான் கர்த்தர் தருகிற ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. அல்லேலூயா. அப்ப நான் ஒண்ணு உணர்ந்தேன், என்னை இப்படி நேசிக்க ஒரு மனிதனை என்னுடைய சபையில வைத்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு உண்மையாக ஒரு கார் கிடைச்சதுக்கான ஒரு பரிசு. காரை கொண்டு நிறுத்தியிருந்தா கூட எனக்கு அது சந்தோஷம் இல்லை. ஆனா அவருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுத்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். பூமிக்கு அடுத்த பரம காரியங்களை நான் உங்களுக்கு சொன்ன நீ எப்படி நம்புவேங்கிறார். பூமிக்கு அடுத்த காரியங்களை சொன்னாலும் நீ விசுவாசிக்க மாட்டேங்கிறே. இப்ப இன்னைக்கு முக்கியமான காரியம் என்ன? பூமியிலே சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லுகிற காரியங்களை விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேணும்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. திடீர்னு நம்ம சிவா பிரதருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் கொண்டு வந்து ஒருத்தங்க வந்து வாங்கி கொடுக்கலன்னு சொன்னாங்கன்னா அந்த விசுவாசம் சிவாவுக்கு இருக்கா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சிவா. கர்த்தரின் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். பூமிக்கு அடுத்த காரியம் தான், ஆனா விசுவாசமா இருங்க. அல்லேலூயா. விசுவாசமா இருக்கணுங்கிறது தான் கர்த்தர் இந்த காலைவேளையில உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நிபந்தனை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கட்டளையிடாதிருக்க காரியம் வந்து எப்படி சம்பவிக்கும்? கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், காரியம் உன் வாழ்க்கையில நடக்கும். சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 148:5 சொல்லுகிறது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், உங்களுக்காக ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என்ன காரியம்? 1 சாமுவேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம படிக்கிறோம். The Lord will work for us. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று யோனத்தான் அவனுடைய ஆயுததாரி கிட்ட சொல்றான். கர்த்தர் ஒருவேளை நமக்காக ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா. அந்த வசனத்தை மனசுக்குள்ள வச்சுங்க. கர்த்தர் ஒருவேளை
நமக்காக ஒரு காரியம் செய்வார். இப்ப அந்த ஒரு வேளைங்கிறது சந்தேகத்திற்குமானது. நாம் அந்த ஒரு வேளைங்கிறது எடுத்துருவோம். அதுக்கு பதிலா நம்ம சொல்லணும், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் கர்த்தருக்கு ரட்சிக்க தடையில்லை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது என்ன காரியம்? இங்க படிக்கலாம். இங்க பெலிஸ்தருடைய பாளையம் இருக்கிறது. அவங்க கிட்ட போய் யுத்தம் பண்ணணும் யோனத்தான் விரும்புகிறார். அப்போ அப்படி விரும்புகிறதான வேலையில அவன் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பாறை இருக்கு. என்ன பாறை அப்படின்னா 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனா என்று பெயர். போசேஸ் என்றால் ஒளிர்கின்ற அப்படின்னு அர்த்தம். சேனா என்றால் த்ரோன் புஷ், அதாவது என்னன்னா கூர்மையான முட்கள் நிறைந்த புதர். புரியுதா? த்ரோன் என்றால் முள், கூர்மையான முள். அப்ப த்ரோன் புஷ் என்றால் கூர்மையான முட்கள் நிறைந்த ஒரு மலையில கூர்மையான முட்கள் நிறைந்த புதர் இருக்கிறது. இன்னொரு மலை அப்படியே வெளிச்சமா அப்படியே பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு மலையா இருக்கிறது. இப்போ இது எங்க இருந்தது அப்படின்னா, மிக்கி மாஸ் அங்கே 5ஆம் வசனத்துல படிக்கும் போது, அந்த பாறையில் ஒன்று வடக்கே மிக்மாஸுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராக இருந்தது. மிக்மாஸ் என்றால் என்னன்னா ஹைடன் பிளேஸ், அதாவது மறைவிடம் என்று அர்த்தம். கிபியா என்றால் மலை என்று அர்த்தம். மலை என்றால் இது உயரமான என்று அர்த்தம். சரியா? சரி, இப்போ நம்முடைய காரியத்துக்கு வருவோம். இப்போ ஒளிர்கின்ற என்றால் க்ளோரி என்று எடுத்துக்கொள்ளலாம், மகிமை என்று எடுத்துக்கொள்ளலாம். த்ரோன் புஷ்னா கூர்மையான முட்கள் இருந்தது, அது உபத்திரவம் நிறைந்த என்று எடுத்துக்கொள்ளலாம். நம்மளை வேதனைப்படுத்துகிற, நம்மளை எரிச்சல் ஊட்டுகிற. அதனால டிக்ஷனரியில பார்த்தேன், எரிச்சல் ஊட்டுகிற அப்படின்னு போட்டிருக்கு, வேதனைப்படுத்துகிற என்று போட்டிருக்கல. இப்ப சக்கலத்தி அண்ணால என்ன பண்ணா, துக்கப்படுத்தினார். சில நேரத்துல துக்கத்துக்கு பதிலாக நமக்கு என்ன வரும்? நம்மளை எரிச்சல் ஊட்டுகிற மக்கள் இருப்பார்கள். எரிச்சல் ஊட்டுகிறவர்கள், நம்மை குத்துகிறவர்கள், குத்தி பேசுகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள். இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னா, இந்த யோனத்தான் என்ன பண்றான்? 13ஆம் வசனத்துல தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறுவழிய போல நம்மளை தாழ்த்துதல் என்று அர்த்தம். தவழ்ந்து யார் தவழ்ந்து போவா? இப்போ உபத்திரவம் நிறைந்த ஒரு பாதையில கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது நாம தவழ்ந்து போக கற்றுக்கொள்ளணும். சிறுவழியை போல நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 133:1 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே என் இருதயம் இருமா புல்லுதல்ல, என்னுடைய உள்ளம் வேற்றுமையானதல்ல. அந்த வசனத்தை படிப்போம். சங்கீதம் 131:1, கர்த்தாவே என் இருதயம் இருமா புல்லுதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியத்திலும் மிஞ்சின கருமத்திலையும் நான் தலையிடுகிறது இல்ல. அடுத்தது சொன்னா, பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி அமரப்பண்ணினேன். அப்படின்னா சின்ன குழந்தையை போல என்னை தாழ்த்தி. அப்போ ஒரு உபத்திரவத்தின் பாதையிலே, உங்களை குத்துகிற மக்களுக்கு மத்தியிலே, உபத்திரவப்படுத்துகிற மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் கடந்து போவது எப்படி கடந்து போகணும்னா, மனத்தாழ்மையோடு கடந்து போங்க. சீமேயோ தாவீதை தூஷித்தான், ஆனா தாவீது சிறுபிள்ளையை போல தன்னை அங்கே கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினான். இப்ப யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தும் வார்த்தைகளை, குத்துகிற வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்களோ, அந்த வேதனையான அனுபவத்துல சின்ன பிள்ளைய போல நீங்க தவழ்ந்து செல்லணும். அதனுடைய விளைவு என்னன்னா, அதுக்கு எதிரே என்ன இருக்குன்னு கேட்டா கிபியா இருக்கிறது. கிபியா என்றால் உயரோன்னு அர்த்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டார், முள்கிரீடம் சூட்டப்பட்டது, அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆகவே தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அல்லேலூயா.
ஒருவேளை இவ்வளவு நாட்களாக உங்களை உபத்திரப்படுத்தின மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையே நீங்க உபத்திரங்களுக்கு மத்தியிலே சிறுபலையை போல தாழ்த்தி நீங்கள் அமைதியாய் போனது நிமித்தம் கர்த்தர் உங்களை மலையின் மேல நிறுத்த போகிறார். சங்கீதம் 40 சொல்கிறது, உடையான சேற்றில் என்னை தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தி கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை கர்த்தர் கொடுத்தா அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். உங்களை உயரத்துல வைக்க போகிறார். இன்னொரு அனுபவத்துல பாத்தீங்கன்னா, ஒழுகின்ற அந்த பாறை, அதுக்கு எதிராக இருக்கிற பாறை என்னன்னா மறைவிடமான ஒரு பாறை. அப்படின்னா மோசே காலத்துக்கு வருவோம். மோசே, உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று சொன்னார். என் மகிமையை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க மாட்டான். ஆனா என்னிடத்திலே ஒரு மறைவிடம் உண்டு. கண்மலையில நில்லு, அந்த கண்மலை பிழைப்பிலே என் கரத்தை வைத்து நான் உன்னை மூடுவேன், நான் உன்னை விட்டு கடந்து போவேன். அப்போ என் முன்புறத்தை அல்ல, என் முகத்தை அல்ல, என் பின்புறத்தை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல அந்த கண்மலை மறைவில கர்த்தர் அவனை ஒளித்து வைத்தார். அவர் கடந்து போனார், மகிமையை கண்டான், அவன் முகம் பிரகாசித்தது. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், அது வெட்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள் இரண்டாவது அனுபவம், நம்மை எப்பொழுதும் மறைத்துக் கொள்கிற ஒரு அனுபவத்தை, கர்த்தருக்குள்ளாக நம்மை மறைத்துக் கொள்கிற, வசனத்துக்குள்ளாக மறைத்துக் கொள்கிற ஆண்டவர் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும். யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், நீர் என்னிலே பெருக வேண்டும், நான் என்னிலே சிறுக வேண்டும். ஆண்டவரே, எந்த இடத்துல நான் என்னை உயர்த்தக்கூடாது, சபையிலே என்னை உயர்த்தி கொள்ளக்கூடாது, நான் செய்தேன் என்று பெயர் வரக்கூடாது. நான் செஞ்சேன். ஒரு தம்பி இருக்கிறாரு நம்ம சபையில, அவர் அமைதியா இருப்பாரு, யாருன்னு சொல்ல விரும்பல. ஆனா அவர் தான் நல்ல சபையை தாங்குவாரு. ஆனா அவர் தாங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இருக்கிற இடமும் தெரியாது, அவரை காணவும் முடியாது, அவரை பார்க்கவும் முடியாது, அவர் செய்யறது யாருக்கும் தெரியவும் செய்யாது. கர்த்தர் அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் தான் செஞ்சேன் தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு எல்லா பலனும் முடிஞ்சது. ஆனா யாருக்கும் தெரியாம செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை மகிமையின் மேல மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கு என்ன செய்யணும்? 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கர்த்தர் ஒரு யோசனை உங்களுக்கு சொல்லித் தருகிறார். அங்க என்ன வேணும்னா விசுவாசம் வேண்டும். 1 சாமுவேல் 14:6 படிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேனது இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக, அந்த ஒருவேளைங்கிறத எடுத்துருவோம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகலும் கொஞ்சம் பேரை கொண்டாகலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். நகை இருக்கோ, பணம் இருக்கோ, காசு இருக்கோ, காசு இல்லையோ, சொந்தக்காரன் உதவுறானோ, சொந்தக்காரன் உதவலையோ, கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அவர் செய்யறதே அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஆவியான விசுவாசத்தின் ஆவி இந்த கால வேளையில வேண்டும். அல்லேலூயா. நடக்குமா அப்படின்னு நினைக்கிற காரியம் இப்படியும் நடக்குமாங்கிற அளவுக்கு கர்த்தர் மாத்துவார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாடும். விசுவாசம் நமக்கு வேண்டும். வசனம் சொல்கிறது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, கடுகு விதி அளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து கடலை போய் விலகும். அடுத்தது பாத்தீங்கன்னா, விசுவாசம் மட்டும் போதாது, சரியான ஒரு ஆயுததாரி உங்களுக்கு பார்ட்னரா இருக்கணும். கணவன் யோனத்தான்னா மனைவி நல்ல ஒரு ஆயுததாரியா இருக்கணும். சரி, கம் டு தி பாயிண்ட். எதை சொல்ல வரேன்னா, மனைவி ஒரு நல்ல ஆயுததாரியா இருக்கணும். எனக்கு அந்த வசனம் தெரியல, எங்கன்னு கேட்ட போது டக்குன்னு அந்த ஆயுதத்தை எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய எனக்கு உதவி செய்யறாங்களே. உங்க லைஃப் பார்ட்னர் நல்ல ஒரு ஆயுததாரியா இருக்க வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் உங்க விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆளா இருக்கக்கூடாது. உடனே ஐயோ நான் இங்க இல்லைன்னா என்ன அப்படின்னா வராத கேஸ் ஸ்டெபிள் கூட ஹார்ட் அட்டாக்கா மாறி, எல்லாரும் கேஸ் ஸ்டெபிள் கூட ஹார்ட் அட்டாக்கா மாறும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆயுததாரி நம்மை போல ஒரு விசுவாசமா
அடுத்தடுத்த ஆயுதத்தை எதிரியை தாக்குவதற்கு எடுத்து கொடுக்கிற ஒரு ஆயுததாரி இருக்கணும். அவன் நம்மோடு ஒருமனப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும். என்னைக்குமே உங்களுடைய ஆவிக்குரிய பார்ட்னர் சபையை பத்தி குறை பேசினா அப்படி பேசாதன்னு சொல்லி உங்களை சரிபடுத்துற ஒரு ஆளை வைங்க. நானும் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன்னு அப்படி ஒரு ஆளோட சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து நரகம் போறது ரொம்ப உறுதி. உங்களை எந்த பாசிட்டிவ் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. உண்மையா? நீ என் முதுகு சொரிஞ்சு விடு, நான் உன் முதுகு சொரிஞ்சு விடுறேன்னு ரெண்டு சொரியங்களும் சொரிஞ்சுக்கிட்டே கடைசியில் யோபு சொரண்ட மாதிரி சொரண்டிட்டு உட்காந்துருக்க. குறை பேசியே காலமெல்லாம் வீணா போயிடும். மாறாக இயேசுவை போல மாறி மாறி பரலோகம் போகணும், எதிரின் மேல ஜெயம் எடுக்கணும். உங்களுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா உங்க ஆயுதாரி சரியா இருக்கணும், உங்களோட ஒருமனப்படணும். ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 18:19 சொல்கிறார், பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவங்களுடைய காரியம் பூமியிலே வாய்க்கும். கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். சிறுபிள்ளையை போல உன்னை தாழ்த்து, பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்துல உன்னை ஒழித்துக்கொள். நல்ல விசுவாசமாறு, நல்ல ஒரு ஆயுததாரி ஆகிய ஒருமனப்படுகளோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம். இந்த ஆண்டு உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். உனக்காக அதிசயமான ஒரு காரியத்தை, அற்புதமான ஒரு காரியத்தை செய்து உன்னை ஏற பண்ணுவார். பற்களுள்ள மலைகள், அந்த மலைகளை ஏறி அவன் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருடைய உதவியுமே இல்லாம தனி ஒரு ஆளாய் காரியங்களை சாதிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். யாருடைய பர்ஃபார்மன்ஸும் தேவையில்லை. தனி ஆளாய் நீங்கள் இண்டிவிஜுவலாக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது காரியமாக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அடுத்ததாக உங்களுக்காக ஒரு காரியம் கர்த்தர் செய்வார். இப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 126 1, 2, 3 சொல்கிறது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்கள். சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். என்ன சிறையிருப்பு? சாத்தான் பல விதங்களிலே கடந்த கால வாழ்க்கையிலே உங்களுக்கு சிறையிருப்பை வைத்திருக்கலாம். பொருளாதாரத்திலே, ஆசீர்வாதங்களிலே, ஆரோக்கியத்திலே, இது போல பல துன்பமான துயரமான சூழ்நிலைக்கு மத்தியிலே கடந்து போகிற ஒரு சிறையிருப்பை பிசாசு உங்களுக்கு வைத்திருந்திருக்கலாம். சோதனைகள் வழியாய் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலே 2025ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தையாக தீர்க்க தரிசனமாக இந்த காலவெளியில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற தேவ ஆவியாருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதற்காக அவர் செய்ய போகிற முதல் காரியம் யோவேல் 2:23 சொல்கிறார், தக்கபடி உங்களுக்கு முன்மாறியையும் பின்மாறியையும் கர்த்தர் தருவார். முன்மாறி என்றால் என்ன? யோபினுடைய முன்னிலைமையிலே அவனுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் தந்தார். நச்சிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தர் ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். இடையில பலவிதமான சோதனைகள் போராட்டங்கள் வழியாக கடந்து போகிறீர்கள். இதோ ஏற்ற காலம் வரும், யோபின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினது போல ஒரு பின்னின ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலங்களை, ஒரு ஹியூமன் ஃபேவரை, தேவனுடைய தயவை கர்த்தர் தரப்போகிறார். மனுஷ தயவும் கிடைக்கும், கர்த்தருடைய தயவும் கிடைக்கிற ஒரு அற்புதமான காலத்தை கர்த்தர் தருவார். உங்களுடைய வாழ்க்கை மகிமையில தான் நிறைவடையுமே தவிர குறைவில் நிறைவடையாது. இரண்டாவதாக 24ஆம் வசனம் சொல்கிறார், தானியத்தால் நிரப்புவேன், திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடும். தானியம் எதை குறிக்கிறது என்றால் திருப்தியையும் செழிப்பையும் குறிக்கிறதா இருக்கிறது. ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கும் போது கதிர்கள் நிறைந்த தானியம் இருக்கிற அந்த 7 கதிர்கள் முளைத்தது. அப்புறம் கீழ்காட்டில சாவியான கதிர்கள் முளைத்தது. அந்த முதல் 7 வருஷம் பரிபூர்ண விளைச்சலை கர்த்தர் கொடுத்தார். அப்படியானால் உங்கள் கையின் பிரயாசங்களுக்கு ஏற்ற பரிபூர்ண விளைச்சல் உள்ள ஒரு ப்ராஸ்பரிட்டியான ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் தருவார். நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள்.
அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குறை எடுக்கிறது, சட்டியை சுரண்டுறது, பாத்திரத்தை சுரண்டி எடுத்து போடுற வேலையெல்லாம் இனி உங்க வாழ்க்கையில வராது. கர்த்தர் தானியத்தினால் உங்களை ஆதரிக்க போகிறார். உங்கள் வீட்டை ஆகாரத்தினால் நிரப்ப போகிறார். ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சத்தை நீங்கள் அறிய போவதில்லை. உலகமெல்லாம் பல இடங்களிலே பஞ்சம் வரலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வராது. அல்லேலூயா. எண்ணெய் திராட்சரசம் எதை குறிக்கிறது? திராட்சரசம் ஆரோக்கியம், மன மகிழ்ச்சியை குறிக்கிறது. சங்கீதம் 4:7 வாசிக்கும் போது, திராட்சரசம் பெருகின காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர். சங்கீதம் 104:15 வாசிக்கும் போது மனமகிழ்ச்சியின் திராட்சரசம் என்று வாசிக்கலாம். சங்கீதம் 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம். அடுத்தது வாசிங்க பிரசங்கி 10:19 திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும் என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த திராட்சரசம் எதை குறிக்கிறது என்றால் பூரணமான ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் எதை குறிக்கிறது என்றால் பொருளாதார ஐஸ்வர்யம் இருந்த ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. 2 ராஜாக்கள் 4:2 6 7 அந்த வசனங்களை வாசிக்கும் போது 4:2 6 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படிக்கும் போது ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வருகிறாள். அவள் சொல்றா, என் கடன்ல என் புருஷன் போயிட்டேன், என் பிள்ளையை அடிமைப்படுத்த கடன்காரன் வரான். அப்ப எலிசா கேட்கிறாரு, என்ன இருக்கு உங்ககிட்ட? ஒரு கூட எண்ணெய் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அவன் சொல்ல, அநேக வெறும் பாத்திரம் வாங்கி அந்த எண்ணெயை அதுல ஊத்துங்கிற. அதே போல ஊத்திட்டு அவ போய் சொல்றா, எல்லாம் ஊத்திட்டே எண்ணெய் நின்று போச்சு, பாத்திரம் இல்லைங்கிறா. அப்ப உடனே சொல்றார், அது எல்லாம் வித்து உன் கடனையெல்லாம் கட்டிட்டு மிச்சத்தை வச்சு ஜீவனம் பண்ணு. அப்ப எண்ணெய் எதை குறிக்கிறது என்றால் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்குது. அல்லேலூயா. ஐயோ, வாடகை இவ்வளவு கொடுக்க போறேன்னா நான் எப்படி பிழைக்க போறேன்? ஐயோ, ஃபீஸ் இவ்வளவு பிள்ளைக்கு கட்டணுமே, நான் எப்படி இந்த மாசம் இந்த சர்வை பண்ண போறேன்? இந்த காரியங்களுக்கு இவ்வளவு செலவாகுது, நான் என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன் என்று யோசித்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் ஐஸ்வர்யத்தினாலும் பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோவேல் 2:25 வசனத்தை நம்ம படிச்சு பாருங்க. யோவேல் 2:25 2வது காரியம். முதல்ல முன்மாறி பின்மாறி தேவனுடைய தயவும் மனுஷனுடைய தயவை கர்த்தர் கடைசி வரைக்கும் தரப்போறார். அடுத்தது செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம் யோவேல் 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். அதான் சாரம். பட்சித்த வருஷங்களின் விளைவை. இவ்வளவு நாட்களாக வட்டியில போனது, ஆஸ்பத்திரிக்கு செலவானது, வேற எதுக்கோ நஷ்டப்பட்டது, வீட்டுல ஓட்ட ஒடிச்சலாய் போனது, வீண் செலவானதுக்கு பதிலா பட்சித்த வருஷங்களின் விளைவு, வீணாய் போன வருஷங்களின் விளைவை, எத்தனை வருஷத்தின் விளைவோ அத்தனை வருஷத்தின் விளைவை கர்த்தர் திரும்ப தருவார். யோபினுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தான், இழந்து வைக்க பதிலாக கர்த்தர் இரட்டத்தனையாக அவனுக்கு தந்து அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோவேல் 2:26 சொல்கிறது, உங்களை அதிசயமாய் நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எப்படியாப்பா ஆகும்? மரியாதை சொன்னார், இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டு. கர்த்தர் கட்டளையிட காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு தானே, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். இந்த வார்த்தை உங்களுக்கு தான் வேலை செய்யுதுன்னா உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும். இல்லைன்னா தூங்கி உட்காந்துருந்தீங்கன்னா தூங்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சும்மா திரும்பாது. ஏசாயா 55:11 சொல்கிறது, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்து அப்புறம் தான் இடத்துக்கு வரும் என்று சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை நோக்கி இந்த வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை உன்னிடத்தில் நிறைவேறும் என்பதுதான் அவரிடத்துக்கு அந்த வார்த்தை திரும்ப போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. 26-27 சொல்றாரு, அடுத்த காரியமாக என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 34:5-4-5-6 வசனங்கள் சொல்கிறது, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டுருவனோன்னு பயப்படுறீங்களா? என் பிள்ளைனால வெட்கப்பட்டுருவனோ, பணம் கட்ட முடியாம வெட்கப்பட்டுருவனோ,
வருமானம் இல்லாம வெக்கப்பட்டவனோ, கடங்காரங்கிட்ட வெக்கப்பட்டவனோ, ஐயோ அவங்க கிட்ட வெக்கப்பட்டவனோ, கர்த்தர் சொல்கிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. விசுவாசியுங்கள். ஒரு நாள் நீ தலை குனிந்து போக கர்த்தர் உன்னுடைய தலை கவிழ்ந்து போக விட மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், முதல்ல ஒரு காரியம் கர்த்தர் எனக்காக செய்வார். 2 பெரிய காரியம் கர்த்தர் எனக்காக செய்வார். மூணாவது, கர்த்தர் எனக்காக காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். வாசிக்கலாம் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்போம். எஸ்தர் 9:1. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் வரும் காரியத்தை சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் வரும் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். எனக்கு விரோதமாய் வரும் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். எனக்கு விரோதமான காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். சேனையின் தேவனாகிய கர்த்தர் அதை உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமான் மொர்தெகாயை தூக்கு மரத்துல போடலான்னு மொர்தெகாய்க்கு எதிராக பேசுறதுக்கு ராஜா கிட்ட போனான். ராஜாவுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கு வரல. அப்ப உடனே விடிய காலத்து ஆகும்போது ஆமான் வாசல்ல வந்து நிக்கிறான். ராஜா வந்து யாராப்பா அங்க நிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஆமானுங்கிறான். அப்பதான் அந்த கதை படிச்சு சொன்னவங்க கிட்ட கேட்கிறார், இதுக்காக மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா? ஒன்னும் செய்யப்படல. உடனே ஆமானை பார்த்து கேட்கிறான், இப்ப ஆமான் எதுக்கு வந்திருக்கிறான்? மொர்தெகாயே தூக்கு மரத்துல செஞ்சு 60 முழம் உயரமான தூக்கு மரத்தை செஞ்சு அதுல தூக்குல தொங்க விடணும் ராஜாவின்னு கேட்க வந்திருக்கிறான். இப்ப ராஜா என்ன சொல்றான்? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு உங்க கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒருத்தன் தூக்கு மரம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது 10 அடி 20 அடி 30 அடி 40 அடி 50 அடின்னு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அடி உயரெல்லாம் கலங்கும். ராத்திரி ஃபுல்லா தூக்கு மரத்தோட உயரம் போயிட்டே இருக்கும். ஆனா அந்த ராத்திரி எல்லாம் ராஜாவுக்கு உங்களை பத்தின உயரத்தை கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன்னா இது ராஜரீகமான ஆண்டு, ராஜாக்கள் உனக்கு தயவு செய்யும் ஆண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ தூக்குல போடணும் ராஜாவை கேட்க வந்தவங்கிட்ட, ராஜா கனம் பண்ற மனுஷனுக்கு என்னடா செய்யணும்? உடனே சொல்றான், ராஜாவுடைய வஸ்திரம் போட வேண்டும், ராஜாவுடைய கிரீடம் சூடணும், ராஜா ஏற கதிரை கொண்டு வரணும், அந்த குதிரை மேல உட்கார வைக்கணும், ராஜாவின் பிரதானியில பெரிய பிரதானி யாரோ அவனை அந்த குதிரையை பிடிச்சிட்டு ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு இப்படியே செய்யப்படும், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படணும். வீதி 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 வீதியாக என்ன செய்யணுமா? கூட்டிட்டு போகணும்னு சொல்றான். அப்போ என்ன தவிர ராஜா யார கனம் பண்ண விரும்புறார்? இங்கதான் கர்த்தர் காரியத்தை மாறுதலா முடிவு பண்ணாரு. தூக்கு மரத்துல தொங்க வைக்கணும்னு சொல்றவனுடைய வாயில இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வைக்கிறாரு? ராஜா கனம் பண்ற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். உங்க சத்துரு உங்களுக்கு விரோதமாய் பேசின நாவ உங்களை புகழ வைக்கும் நாவாக கர்த்தர் மாற்ற போகிறார். வேலை ஸ்தலத்தில் ஆனாலும் சரி, நீங்கள் குடியிருக்கிற பகுதியில் ஆனாலும் சரி, கிராமத்தில் ஆனாலும் சரி, எந்த இடத்துல சரி, குடும்பத்தில் ஆனாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் பேசின நாவுகள் எவைகளோ அவைகளினாலே நீங்கள் கனம் பண்ணப்பட போகிறீர்கள். ஏனென்றால் என் இயேசு ராஜா உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். உனக்கு விரோதமான காரியத்தை அவர் மாறாய் முடியும் பண்ணுகிறார். அல்லேலூயா. அடுத்தது நாம ஒரு தீவினை செய்கிறான். என்னன்னா, இந்த மொர்தெகாயை மட்டும் அழிக்க கூடாது, மொர்தெகாயோடைய ஜனமெல்லாம் அழிக்கணும்னு ராஜா கிட்ட கையெழுத்தெல்லாம் போட்டு முத்திரையெல்லாம் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணிட்டான். இதைய மாற்ற ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா. சட்ட ரீதியாவே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டான். சட்ட ரீதியா எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஆனா எஸ்தர் போய் ராஜா கிட்ட அழுகும் பொழுது ராஜா சொல்றான், என்ன செய்யணும்? அப்ப ராஜா சொல்றாரு,
ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால போட்ட காரியத்தை யாராலும் மாற்ற முடியாது. அதனால இந்த முத்திரை மோதிரம் முதுகாய் போட்டுக்க, என்ன எழுதணுமோ எழுதி நீ எல்லாத்தையும் காரியத்தை மாறுதலாய் அனுப்பு. அப்ப எல்லா இடங்களுக்கும் வேகமான ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், குதிரைகளின் மேல எக்ஸ்பிரஸ். இப்ப நம்ம சாதாரண போஸ்ட்ல லெட்டர் போயிட்டு இருக்கு, இப்ப பின்னாலே கொரியர் போகுது வேகமா, அடுத்த நாளே டெலிவரி ஆகுது. எல்லாம் இப்பதான் லெட்டர் வருது, சத்துருக்களெல்லாம் சந்தோஷப்படுறான். பாடுறா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, உன்னால பட்டையை கிளப்ப போறவனு, வெட்ட போறவனு, குத்த போறன்னு பேசிட்டு இருக்கான். அடுத்த லெட்டர் வருது, யூதர்கள் நீங்க எந்திரிச்சு உங்க சத்துருக்களை அழித்து விடுங்கள் என்று சொல்லி ராஜாவின் கட்டளை வருது. காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். வெளிச்சமும் கனமும் ஆசீர்வாதங்களும் களிப்பும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே உண்டாயிற்று. இது எப்படி உண்மையோ உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு எதிராய் சட்ட ரீதியாகவே மாற்றப்பட்ட காரியங்களை கூட சட்டங்களை உடைக்கும்படியாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்து கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார் தேசத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை படித்து பாருங்கள். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன் முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? ராஜரீக அபிஷேகத்தினாலே கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆர்ப்பரித்து மகிழும்படியாக கர்த்தர் உங்களை அலங்காரம் செய்ய போகிறார். அடுத்ததாக படிங்க. இவ்விதமாய் உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். உட்கார்ந்திருக்கிற உன்னை கர்த்தர் வெளிச்சத்துல வெளிப்பட பண்ணுவார். துக்கமா இருக்கிற உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார். சோர்ந்து போன உன்னை கர்த்தர் களிப்பாக்குவார். அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? கனமும் உண்டாயிற்று, மகிழ்ச்சியும் கானமும் உண்டாயிற்று. அடுத்த வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும். இப்ப ராஜாவின் வார்த்தை இந்த காலவேளையில் உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த கட்டளை எல்லா பட்டணமாக உங்கள் இதயத்துக்குள்ள வந்திருக்கிறது. அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்து கொண்டாடும் நல்ல நாளுமா இருக்கும். இனி இந்த ஆண்டு விருந்து கொண்டாடுகிற நல்ல நாள். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. துக்கத்தோட பிரியாணி சாப்பிட்டு இருப்பீங்க, இப்ப சந்தோஷமா தயிர் சாதத்தோட பிரியாணி சாப்பிடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சஞ்சலத்தோட கூட நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க, ஆனா கர்த்தர் சொல்ல விருந்து கொண்டாடுகிற நல்ல நாளா இருக்கும், மகிழ்ச்சியும் களிப்பான நாளா இருக்கும். இப்ப உங்களுக்கு பயப்படுகிற பயம் அநேகருக்கு பிடிக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துறதற்கு கண்டு அநேகர் அதை பயப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் இவ்வண்ணமாக உங்களுக்கு எதிராய் வரக்கூடிய காரியத்தை கர்த்தர் மாறுதலான காரியமாய் முடியப்படுவேன்னு. இது திக்கு தரிசனமான பிரசங்கம். ராஜரீகத்தை தான் தொடர்ந்து எடுத்து வச்சிருந்தேன், ஆனா இதுலயும் அந்த ராஜரீகம் வருது. ஆனா கர்த்தர் ரெவல்யூஷனா இந்த 3 காரியத்தை சொன்னார். கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் எனக்காக காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். என் வார்த்தை இல்ல, 1000% அடிச்சு சொல்றேன், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தீர்க்க தரிசனமான வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை, மகிமையான வார்த்தை. இந்த ஆண்டுல உங்களுக்கு முழுவதும் நிறைவேற போகிற வார்த்தை. சந்தோஷமாய் போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். நல்ல ஜெப தியானத்தை அதிகரித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. கர்த்தர் பெரிய காரியம் செய்திட்டார் எங்கும் கூறிடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்திட்டார் எங்கும் கூறிடுங்கள். அதுக்கு மேல அந்த நான் எதுன்னு பாட்டுதான் எனக்கு வரல, லிரிக்ஸ் தான் போடு. நல்ல பாடல் வரிகள் மறந்துடுச்சு.
கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா துக்கத்தை கலந்து துதியினுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். துதித்து கொண்டே இருங்க. இந்த என்ன பல பிரசங்கங்கள் இந்த வருஷத்துக்கு வரலாம், ஆனா இந்த பிரசங்கத்தை விசேஷமான வார்த்தையாய் உங்க டைரியிலையும் உங்க மனசுலையும் உங்க ஞாபகத்திலையும் எழுதி கொள்ளுங்க. இதை நீங்க தினந்தோறும் கண்ணாடிக்கு முன்னாடி அறிக்கை செய்யுங்க. உங்க ஜெபத்துல அறிக்கை செய்யுங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். கர்த்தாவே, எனக்கு விரோதமாய் வந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறேன் என்று சொல்லி இதற்காக நான் நம்ம துதிக்கிறேன்னு தினந்தோறும் துதியுங்க. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. தினந்தோறும் துதியுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்க முகத்தை வெட்கப்பட கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்திருவார். அல்லேலூயா. பெரிய காரியம் செய்கிற, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் இந்த காணிகளில நம்மத்திலே இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்காக ஒரு விசேஷித்த விதமான காரியம், இண்டிவிஜுவலாக நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என்னுடைய வாழ்க்கை துணையோடு என் ஆயுதாரியோடு சேர்ந்து பெரிய ராஜாக்கள் செய்ய முடியாத காரியத்தை, பெரிய படைகள் செய்ய முடியாத காரியத்தை நான் செய்ய முடியாது. என்ன நீர் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண எனக்கு உதவி செய்ய போகிறேன். யாருடைய உதவியும் தயவும் இல்லாம நான் என் மனைவியுமாக சேர்ந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறோம். நான் என் மகனுமாய் சேர்ந்து பெரிய காரியம் செய்ய போகிறோம். நான் என் தகப்பனுமாய் சேர்ந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறோம். நான் என் பிள்ளையுமாக சேர்ந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறோம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். புறஜாதிகள் இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்ல முடியாது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, விரோதிகள் எழும்பலாம், சதிகள் செய்யலாம், பல திட்டங்களை செய்யலாம், சட்டத்தில் கூட அதை நிறைவேற்றி விடலாம். ஆனா உனக்காக சட்டத்தை ஏமாற்றுவார். சட்டத்தால முறியடிக்கிற தேவன் பரலோகத்துக்கு தம்முடைய சட்டத்தை அனுப்பி உனக்கு எதிரான கையெழுத்தையும் குலைத்து உனக்கு எதிரான காரியத்தை அவர் உனக்கு சாதகமான காரியத்தாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்திட்டார் எங்கும் கூறிடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்திட்டார் எங்கும் கூறிடுவோம். எரிகோவை தகர்த்தார், சாபத்தை தீர்த்தார், செங்கடலை பிளந்தாரே. சாத்தானை ஜெயித்தார், பாவத்தை போக்கினார், மறுபடி பிறக்க செய்தாரே. கரங்கள் தட்டி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்திடுவோம், மகிழ்ந்து பாடிடுவோம். கர்த்தர் மகிமையை சொல்லி நாமத்தை உயர்த்தி துதித்து ஆராதிப்போம். இயேசுவின் மேன்மையை சொல்லிடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்திட்டார். அறிக்கையிட்டு பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்திட்டார் எங்கும் கூறிடுவோம். எரிகோவை தகர்த்தார், சாபத்தை தீர்த்தார், செங்கடலை பிளந்தாரே. சாத்தானை ஜெயித்தார், பாவத்தை போக்கினார், மறுபடி பிறக்க செய்தாரே. கர்த்தர் பெரிய காரியம் செய்திட்டார் எங்கும் கூறிடுவோம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியம் செய்திட்டார் எங்கும் கூறிடுவோம். எரிகோவை தகர்த்தார், சாபத்தை தீர்த்தார், சாத்தானை ஜெயித்தார், பாவத்தை போக்கினார், மறுபடி பிறக்க செய்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு காடு இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சுமந்து கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை இண்டிவிஜுவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைப்பார். உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஜனத்தையும் அவர் கணிப்பாக்க போகிறார். உங்களுக்கு விரோதமா எழும்பின காரியங்களையும் உங்களுக்கு விரோதமா எழும்பின சத்துருக்களையும் சட்டங்களையும் கர்த்தர் முறியடித்து கர்த்தர் பெரிய காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் உங்களுக்கு முடிய பண்ண போகிறார். பரிசுத்தமான பிதாவே, இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நேராக அனுப்பின வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இந்த காரியத்தை, இந்த வார்த்தைகளை அனுப்பின நோக்கம்
எங்களிடத்தில் நிறைவேற வேண்டும் என்று ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களிடத்தில் நிறைவேறுவதாக, இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில பழிப்பதாக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எங்களுக்காக உறுதிப்படுத்துவீராக. உம்முடைய மகிமையை கர்த்தர் எங்களுக்காக விளங்க பண்ணி எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்த உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிற இந்த காலவெளியில தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பமாக, ஆண்டவரை ஜனமாக இவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய ஆசீர்வாதத்தை விளங்க பண்ண நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் நிறைவேறினது என்று சொல்லி அவர்கள் சாட்சி கூறத்தக்கதாக கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சாலுபார்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஆசீர்வாதம் சந்தோஷம் அது நம் அனைவரோடும் உலகம் சகல பரிசுத்தவான்களோடு மீண்டும் மீண்டும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. Hallelujah. Hallelujah. God bless you all. God bless you.